உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிவா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சார்பாக நாம் தமிழர் வேட்பாளர்களை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடன் இன்று ஆலங்குளம் வேட்பாளர் பால்ராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியா உங்களை பத்தி உலக தமிழர்கிட்ட அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தமிழரில் உங்களுடைய பயணத்தை பத்தியும் உலக தமிழர்கிட்ட உங்களை சொல்லிக்கிடலாம். கண்டிப்பா. அதாவது நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில சிவகாமிபுரம் என்ற கிராமத்துல பிறந்த ஒரு மனிதர் தான் நானு. என்னோட வயது பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 39 வயதாகுது. நான் என்னோட தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பல் மருத்துவரா பயணிச்சுட்டு இருக்கிறேன். என்னோட ஊர் பக்கத்துல பாவூர்சத்திரங்கிற ஒரு சின்ன டவுன். அந்த டவுன்ல கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலமாக பல் மருத்துவ தொழில் பண்ணிட்டு வரேன். என்னோட சொந்த கிளினிக் ஒன்று அங்க வச்சிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில என்னோட பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016-17 காலகட்டங்கள்ல நான் நாம் தமிழர் கட்சியில என்னோட பயணத்தை தொடங்குறேன். கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். என்னோட பயணம் எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நான் மருத்துவ தொழில என்னோட என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை நான் தொடங்குறேன். அது வரைக்கும் மாணவர் பருவத்துல இருந்து என்னோட சுய வாழ்க்கைக்குள்ள நான் வரும்போது மருத்துவரா பணியாற்றிட்டு இருக்கேன். என்னோட தொழில் ரீதியா எனக்கான வாழ்வாதாரம் எனக்கு முழுமையாவே நிறைவடையுது. என்னோட வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கான வருமானம் என் தொழில் மூலியமா என்னால ஈட்டிக்க முடியுது. அதுல எனக்கு கிடைக்கிற போது என் வாழ்க்கை சரியாதான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் களம் எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையை நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இங்க நம்ம திட்டமிட்டு தள்ளப்படுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பொதுவான ஒரு புரிதல், இந்த சமூகத்தை பத்தின ஒரு புரிதல், என்னோட வாழ்வாதாரத்திற்கு நான் என் துறை சார்ந்த கல்வியை நான் மேம்படுத்திக்கிட்டே கொண்டு என் துறை சார்ந்த தொழிலை நான் மேன்மை அடைய செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுல டெக்னாலஜிக்கலா அந்த டெக்னிக்கலா நான் யூஸ் பண்ணி என்னோட வாழ்க்கையை நான் எவ்வளவு சிறப்பானாலும் வச்சுக்க முடியும், எவ்வளவு வளமானாலும் என்னோட வாழ்க்கையை ஆக்கிக்க முடியும். ஆனா என்னோட சந்ததியினர்கள் இந்த சமூகத்துல அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க சரியான முறையில வாழ முடியுமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே மனசுக்குள்ள நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா இந்த அரசியல் சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்யக்கூடிய குறிப்பா எதிர்கால தலைமுறையினருக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு துரோகமான ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் உள்வாங்கினோம்னா கட்டாயம் ஒவ்வொருவருமே அரசியல் பேசக்கூடிய சூழல் வரும். குறிப்பா படித்த இளைஞர்கள், சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்கள், பொது சிந்தனை கூடிய சமூக சிந்தனையாளர்கள் எல்லாருமே நம்ம அரசியல் பேசணும். அப்போ சரியான அரசியலை பேசக்கூடிய ஒரு தேவை வருது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்டிப்பா மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு எதிரான அரசியலை, அவங்களோட வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் பேசுறாங்க, செய்யறாங்க. அதை நாம இன்னைக்கு நான் என் தொழில எனக்கான சரியான வருமானம் இருக்கும்போது கூட நான் அரசியலை நோக்கும் போது இங்க நடக்கக்கூடிய வழக்கொள்ளையா இருக்கட்டும், இங்க நடக்கக்கூடிய சாதிய ஆணவ படுகொலையா இருக்கட்டும், சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அவங்க திட்டமிட்டு ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், இங்க நடக்கக்கூடிய சமூக என்ன சொல்றது அரசியல் நிறுவனங்கள், அரசு துறைகள்ல நடக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், இன்னைக்கு நாட்டோட கடன் இவ்வளவு இருக்கும்போது இந்த நாட்டை ஆட்சி செய்த கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யாருமே கடன் இல்லாம அவங்க செல்வ செழிப்போட இருக்கும்போது அவங்க ஆட்சி செய்த நம்ம நாடு மட்டும் எப்படி கடன் ஆக முடியும்? நாட்டை கடன்ல விட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டை மட்டும் செல்வ செழிப்போட வளமா வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ இவங்க மக்களோட வரிப்பணத்தை எந்த மாதிரி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, மக்களோட வளங்களை எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். திட்டமிட்டு என்ன சொல்றது, அதாவது நீங்க ஒரு பொது புத்தியில ஒரு பொது சிந்தனை உள்ள ஒவ்வொருத்தருமே சிந்திக்கும் போது இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும். அப்படி தள்ளப்படும் போது நாம அரசியல் பேச வேண்டிய ஒரு சூழல் வருது. நாம பேசக்கூடிய அரசியல் இதுக்கு எதிராக நம்ம அரசியல், இந்த வழக்கொள்ளைக்கும் இந்த மக்களோட வரிப்பண கொள்ளைக்கும் எதிராக ஒரு அரசியல் பேசும்போது அங்க ஒரு இயக்கம் பல ஆண்டு காலமாக நமக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம கண்ணுக்கு இயல்பாவே நமக்கு தெரிய வருது. அது நாம் தமிழர் கட்சியா தான் தெரிய வருது. அப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியில கட்டாயமா நம்ம இணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஏன்னா இனி இப்ப நான் என்னோட தொழிலை வச்சு எனக்கான வருமானத்தை வச்சு என் வாழ்க்கையை வளமா வாழ முடியும். ஆனா என்னோட பிள்ளைங்களோட, என்னோட பேர பிள்ளைங்களோட, என்னோட சந்ததியினரோட வாழ்க்கை இந்த மண்ணுல உண்மையிலே சிறப்பா இருக்கணும்னா ஒரு தலைவன் சரியான தலைவனா இருக்கணும். அந்த தலைமை இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல. அதை உருவாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், கொள்கை நாம் தமிழர் கட்சியில இருக்கு. அவங்க மூலியமா நம்ம ஒரு சிறந்த தலைமை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவா உணர்ந்து இந்த கட்சியில கிட்டத்தட்ட 2016-17 காலகட்டங்களை இணைந்து இன்னை வரைக்கும் பயணிக்கிறேன். அந்த கட்சியில நான் பயணிக்கும் போது எந்த அளவுக்கு உத்வேகத்தோட இருந்தனோ இப்ப அதுல இருந்து பல மடங்கு, குறைந்தபட்சம் 10 மடங்கு உத்வேகத்தோட வேலை செய்யறேன். ஏன்னா அந்த கட்சியோட தலைமை கொள்கை தெளிவா இன்னமும் பாத்தீங்கன்னா கூர்மைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நாம அதுல பயணிக்கிறோம். வாழ்த்துக்கள்.
கேட்கவே நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. ஆம், வருகிற 2026 தேர்தல், இதுல நாம் தமிழரோட நோக்கங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியோட நோக்கங்கள் ம், ஒண்ணுமே இல்லை. அனைத்து ம், உயிர்களுக்குமான அரசியல் செய்வோம். நாம் தமிழர் கட்சி ம், கட்சியோட நோக்கம் வந்து அனைத்து மக்களுக்குமான அரசியல், அனைத்து ம், மக்களுக்குமான உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவங்கள சரியான முறையில அரசியல் அதிகாரத்தை வந்து பங்கீடு செய்து ஒவ்வொருத்தருமே அரசியல் படுத்தி தெளிவான அரசியல் புரிதலை மக்கள் அனைவருக்கும் உருவாக்கி ஒரு சிறந்த அதாவது மக்கள், அதாவது என்ன சொல்றது, அரசியல் விடுதலைக்கான வழி வந்து மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு பெறுவதன் மூலமா மட்டும்தான் பெற முடியும். மக்கள் விழிப்புணர்வு இல்லாத போது நமக்கான அரசியல் தலைமை, நமக்கான அதிகாரத்தின் உச்சத்துல இருக்கிறது வந்து மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் தான் இருப்பாங்க. அப்ப மக்கள் அரசியல் வெளிப்படையும் போது வந்து மக்களுக்கான தலைவர்கள் வந்து உண்மையிலே மக்களுக்காக நிற்பாங்க, மக்களுக்காக வருவாங்க. அப்ப நாம வந்து நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் என்ன, நாம் தமிழர் கட்சியோட செயல் வடிவம் என்ன அப்படின்னா மக்களை அரசியல்படுத்துவதுதான். அரசியல் என்பது நமது வாழ்வியல், அரசியல் என்பது அனைவரும் பேச வேண்டும். ஆனா இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க, மக்கள் மத்தியில ஒரு பொது புத்தியில என்ன பரப்பியிருந்தாங்கன்னா, அரசியல் என்பது ஒரு சாக்கடை, ம், அரசியல்ல வந்து படித்தவங்க ஈடுபடக்கூடாது, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நேர்மையானவன், ஒரு படித்த இளைஞன், சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவன் வந்து அரசியல் பக்கம் வரக்கூடாது, ஏன்னா அது ஒரு சாக்கடை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை, அப்படி ஒரு கருத்தியலை வந்து திட்டமிட்டே மக்கள் மத்தியில பதிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திருடாங்க. அப்போ ம், சரியானவன், அதை நான் நாட்டுக்கு மேல அக்கறை கொண்டவன், மண்ணின் மேல அக்கறை கொண்டவன், மொழியின் மேல அக்கறை கொண்டவன், மக்கள் மேல அக்கறை கொண்டவன் வந்து அந்த அதிகாரத்தை பத்தி, அரசியலை பத்தி சிந்திக்கும் போது அவன் திருட்டுத்தனத்துக்கு, அவன் பண்ணக்கூடிய ஊழலுக்கு, அவன் பண்ணக்கூடிய லஞ்சத்தனத்துக்கு, அவன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு, அவன் பண்ணக்கூடிய சமூக விரோத செயலுக்கு வந்து இவன் வந்து எதிராக நிற்க வேண்டிய சூழல் வரும். இவனால் அவனுக்கு பாதிப்பு வருங்கிறத உணர்ந்துதான் அரசியல்னாலே வந்து திருட்டுத்தனம், அரசியல்னாலே திருடர்கள் இருக்கக்கூடிய இடம், அரசியல்னாலே கயவர்களின் கூடாரம் அப்படிங்கிறத திட்டமிட்டு மக்கள் மத்தியில பொதுப்பத்தியில, அதாவது மக்களோட பொதுப்பத்தியில திணிச்சாங்க. அப்போ மக்கள் வந்து அரசியல் நோக்கி வர பயப்பட்டாங்க. ஆனா உண்மையிலே அரசியல் என்பது அனைவருக்குமானது, அனைத்து உயிர்களுக்குமான வாழ்வியல் அப்படிங்கும்போது வந்து அரசியல எல்லாருமே ஈடுபடணும். அதிலும் குறிப்பா சரியானவங்க ஈடுபடணும். படித்தவர்கள், சரியானவர்கள், கற்றவர்கள் அரசியலுக்கு வராத போது வந்து அந்த அரசியல் வந்து கைவர்களின் கூடாரமா தான் இருக்கும் அப்படிங்கிறத பொது மேடைகள்ல முழங்கி 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 ஊர் ஊரா, தெரு தெருவா, வீதி வீதியா மக்களுக்கு வந்து கொள்கை விளக்க கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பொது கூட்டங்கள், மாநாடுகள் நடத்தி மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வை வந்து உருவாக்கி இருக்குன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அப்போ மக்கள் அரசியல் விடுதலை அடைகிறதுக்கு வழி வந்து மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறுவது. அந்த மக்களின் விழிப்புணர்வை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்துல இருந்து 17 லட்சம் ஆகி, மறுபடியும் 30 லட்சம் ஆகி, இன்னைக்கு 36, 37 லட்சம் இளைஞர்கள் வந்து முழுமையான அரசியல் புரிதலோட இருக்காங்க. இனி வருங்காலங்கள், அதாவது 2026 தேர்தல் வந்து நாம வந்து இந்த மக்கள் முழுமையான அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்களோட நம்ம ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்மளோட நடை இருக்கும், நம்மளோட பாய்ச்சல் இருக்கும், புலிப்பாய்ச்சல் மிக தீவிரமா இருக்குங்கிறத நான் நம்புறேன். 2026 தேர்தலில் அதை நம்ம பார்க்கணும். நமது நோக்கங்கள் நிறைவேறும். ஆம், கண்டிப்பா. ஆ, 2000 இப்போ வந்து 2021 ஆளும் திராவிட கட்சி வந்து உங்க தொகுதி மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருப்பாங்க. அதை எல்லாம் நிறைவேற்றினாங்களா? இல்லைன்னா எவ்வளவு? நான் வந்து ஸ்டேட் மொத்த மாநிலத்துக்கு நீ கேட்கல. உங்க தொகுதியில என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? அதுல எவ்வளவுத்துக்கு நிறைவேற்றிருக்காங்க? இப்ப இது இந்த காலகட்டங்கள், தேர்தல் காலகட்டத்தில் 2026 ஒவ்வொரு ஊடகங்களுமே பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகளோட பிரதிநிதிகளா இருக்கட்டும், இவங்க முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இந்த தொகுதியில மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கா, இந்த தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி நின்ற வேட்பாளர்கள், இதற்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துல இருந்த மக்களோட பிரதிநிதிகள் வந்து மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிருக்காங்களா, மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஒரு பொதுவான கேள்வி எல்லாத்துக்குமே. இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த 234 தொகுதிக்குமே சேர்த்த ஒரு பதிலாவே நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம முழுமையான புரிதலுக்குள்ள உள்ளாக்கி நம்ம சொல்றோம். இங்க வந்து 234 தொகுதிகளிலுமே மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவே இல்லை. மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருந்தா மக்கள் வந்து 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கையெழுந்தக்கூடிய சூழல் உறுதியா உருவாகாது. அப்போ மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் எதையுமே தீர்க்கப்படாம, தீர்க்கணுங்கிற நோக்கம் கூட இல்லாத ஆட்சியாளர்கள் தான் அவங்க மக்களோட பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக, அந்த அடிப்படை பிரச்சனைகளை எதிர்த்து அந்த அடிப்படை பிரச்சனைகளுக்காக மக்கள் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ஒரு ஸ்கிரீன் போடுறாங்க. அதுதான் அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் வந்து அந்த பிரச்சனைகள் இருந்து மடைமாற்றத்துக்கு தான் மக்களை வந்து இந்த 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் மக்களுக்கு காசை கொடுத்து ஏமாத்துறாங்க. இன்னைக்கு கொடுத்த 5000 ரூபாய் கூட. இப்போ இன்னும் ஒரு படி மேல போனோம்னா, இன்னும் பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு இதை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு அந்த என்ன சொல்றது, அந்த குரூப் எக்ஸாம், குரூப் 1, குரூப் 3, குரூப் 4 அந்த அரசு பணிக்காக இயங்கிக்கிட்டு இருக்க, அரசு பணிக்காக பயிற்சி பெற்றுட்டு இருக்க, அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய, முயற்சி செய்திருக்க இளைஞர்கள் வந்து கட்டாயமா பார்க்கணும். இன்னைக்கு ஒரு குரூப் 2 எக்ஸாம் வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 3000 போஸ்டிங் போடுறாங்க. 3000 போஸ்டிங் கிட்டத்தட்ட குறைஞ்சது 20 லட்சத்துல 30 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்ப இங்க மக்கள் வந்து அந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் கேள்வி கேட்கணும். எனக்கு 3000 பேர் எழுதுறோம், 3000 போஸ்டிங் இருக்கு, 30 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 30 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம்லாம்.
ஆனா அந்த வேலை வாய்ப்பின்மையை எதிர்த்து அந்த இளைஞர்களை கேள்வி கேட்கறத விட்டு கேள்வி கேட்கிற மனநிலையை வந்து இவங்க உடைக்கிறாங்க, திட்டமிட்டு உடைக்கிறாங்க. அப்ப அந்த 30 லட்சம் பேர்ல யார் அந்த 3000 பேர், முதல் 3000 பேர் நம்ம திட்டமிட்டு ஒரு ரேஸ்ல ஓட விடுற மாதிரி ஓட விடுறாங்க. அந்த 3000 பேருக்கு சரியா படிச்சு சரியா மார்க் பாஸ் ஆகணுங்களுக்கு கொடுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா லஞ்சம். யார் அதிக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து திட்டமிட்டு மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்கப்படல, மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படல. இன்னும் உள் கிராமங்கள் வழியா போனீங்கன்னா எந்த ஒரு கிராமத்துல சரியான சாலை வசதி கிடையாது. எந்த ஒரு கிராமத்திலையும் போடப்பட்ட சாலையில ஒழுங்கான வாறுகால் வசதி கிடையாது, தெருவிளக்கு வசதி கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஆற்றை கிடக்கக்கூடிய ஆற்று பாலங்கள் கிடையாது. ஒரு விவசாய நிலங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆறை வந்து இங்கோடியும் அங்கோடியும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றை கூட கடக்கிறதுக்கு பாலம் அமைச்சு தர சொல்லி பல ஊர்கள்ல வந்து அந்த பிரதிநிதிகள்கிட்ட, மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட வேட்பாளராக இருக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி மக்கள் போராடுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை போய் போராடவும் செய்யறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்குமே தீர்வு வரல. ஆனா அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வேட்பாளராக இருக்கும்போது மக்களுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதையுமே அவங்க நிறைவேற்றல. ஆனாலும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சிறப்பான ஆட்சி கொடுக்குறோம், தமிழ்நாடு வந்து வளர்ச்சி நோக்கி பயணிக்கிறதுமாங்க. ஆனா நாடோட கடன் 10 லட்சம் கோடி ஆச்சு. எந்த மக்களோட அடிப்படை பிரச்சனைகளும் தீர்க்கப்படாமலே நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி வருது. அப்படின்னா இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப மக்களோட வரி பணம் எல்லாம் எங்க போகுது? நான் போடக்கூடிய சட்டையில இருந்து, நான் போடக்கூடிய பேண்ட்ல இருந்து, நான் போடக்கூடிய ஜட்டில இருந்து, நான் போடக்கூடிய ஷூ, செருப்பு, செப்பல், கையில போடக்கூடிய அத்தனை வாங்கக்கூடிய எழுதக்கூடிய பேனால இருந்து அத்தனைக்கு நான் வரி செலுத்துறேன். யாருக்கு வரி செலுத்துறேன்? இந்த அரசாங்கத்துக்கு தான் வரி செலுத்துறேன். இந்த அரசாங்கம் எனக்கு என்னவா திருப்பி கொடுத்துருக்கு? எதுவுமே கிடைக்கல. அடிப்படை பிரச்சனைக்கு நான் போராடக்கூடிய ஒரு சூழல், என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்கே நான் போராடக்கூடிய சூழல், படித்த இளைஞருக்கு கூட மாசம் 1000 ரூபாய்க்கு ஏங்கி நிற்கக்கூடிய, அரசாங்கத்தை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல், எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலையில என்னை வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான என்ன சொல்றது, சுயமரியாதை இழக்கக்கூடிய, அதாவது படித்த பட்டதாரிகள் வந்து மாசம் 1000 ரூபாய்க்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல இன்னைக்கு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான மனநிலை, எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில, எவ்வளவு ஒரு அவல நிலையில தமிழ்நாட்டு இளைஞர்களையும் படித்த இளைஞர்களையும் இந்த அரசியல்வாதிகள் வச்சிருக்காங்க. அப்போ இங்க எந்த ஒரு அடிப்படை பிரச்சனைகளுமே தீர்க்கப்படல. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் மக்களோட உள்கிராம வழியா அந்த உட்கட்டமைப்பு சீரமைக்கப்படல. மக்களின் அடிப்படை தேவைகள் எதுவும் தெரியதில்ல. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கணும், அதற்கான தொழில் வளங்களை எப்படி உருவாக்கணும், அதுக்கான தொழிற்சாலைகளை எப்படி உருவாக்கணும், எந்த ஒரு திட்டமும் இல்லை. குறிப்பா சொல்ல போனா எந்த ஒரு பொருளாதார அறிவும் இல்லாத ஒரு தத்திகளை தான் நாம இன்னைக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்து ஆட்சி அதிகாரத்துல வச்சிருக்கோம். அப்படிங்கும் போது அவங்களோட செயல்பாடுகள், அவங்க செயல்களை மறைச்சு வெறும் இந்த 500 1000க்கு மக்களை கையேந்தி நிற்கக்கூடிய, என்ன சொல்றது, பிச்சை எடுக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு வச்சிருக்காங்கும் போது எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையும் எப்பவுமே தீர்க்கப்படாது இவங்க கையில ஆட்சி இருக்க வரைக்கும். அப்ப இதை நம்ம முழுமையா மாத்தணும் அப்படின்னாக்கி உண்மையிலேயே அதை நான் முதல்ல சொன்னதுதான், சமூகத்தை பத்தி சிந்தனை உள்ள, பொருளாதார அறிவு உள்ள இளைஞர்கள் வந்து அரசியல் நோக்கி நகரணும். இப்ப நீங்க மக்கள் பிரச்சனைகளை சொன்னீங்க, அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னீங்க. இன்னொன்னு, நீங்க மருத்துவரா இருக்கிறதுனால சுகாதாரம் எப்படி இருக்குது? இல்ல இதுவும் அதேதான். நம்ம தொகுதியில குறிப்பா வந்து நம்ம சொல்லணும்னா பாத்தீங்கன்னா ஆலங்குளம் அரசு மருத்துவமனை, அதாவது அது ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து இன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனையா மாத்திட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட அங்க செய்யப்படாம தான் இருக்கு. இப்போ கூட சொல்ல போனா ஒரு வருடத்துக்கு முன்னாடியும் நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வந்து 10 கோடி ரூபாய்க்கு வந்து கட்டணம் திறக்கப்பட்டது. ஆனாலும் இன்னும் பாத்தீங்கன்னா அங்க ஸ்கேன் வசதி கிடையாது, குழந்தை பேருக்கான சிறப்பு வசதிகள் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு சிறப்பு வசதிகளுமே செய்யப்படாம அரசு மருத்துவமனையா தரம் உயர்த்திட்டாங்க. ஆனா தரம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இல்ல, தரமும் இல்ல. மக்களுக்கான பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இப்பவும் வந்து நீங்க இந்த ஆலங்குளம் தொகுதியில உள்ள பொதுமக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனைக்கு போனாங்க, ஒரு மகப்பேறு பிரச்சனைக்கு போனாங்கன்னா அவங்க உடனே தென்காசி மருத்துவ ஜிஹெச்சுக்கு அனுப்புறாங்க. தென்காசியில இருந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு அனுப்புறாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ பரவலாக்கம், மருத்துவ சேவையோட பரவலாக்கம் பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. எது வேணாலும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு தான் கொண்டு போகக்கூடிய சூழல் தான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து தென்காசி வரைக்கும் இருக்க அத்தனை பொதுமக்களுக்குமான பிரச்சனை இருக்கு. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிஹெச்சி, அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல அதற்கு தேவையான மருத்துவர்கள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது. அங்க வந்து மருத்துவ சேவைக்கு பொதுமக்கள் போகும்போது அவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவை கிடைக்கிறது இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிடுறாங்க. இங்க ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஆலங்குளம் அரசு மருத்துவமனை அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் ஆயிருச்சு. எங்க இருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து இன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனையா தரம் மாற்றி தரம் உயர்த்தி பல வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல கிடைக்கக்கூடிய அடிப்படை சலுகைகள், சேவைகள் கூட இன்னைக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கல. எந்த ஒரு மருத்துவ தேவைக்காக மக்கள் போனாலும் கூட உடனே வந்து தென்காசி ஜிஹெச்சுக்கு தான் அனுப்புறாங்க. அப்போ இந்த மருத்துவமனையோட தேவை என்னவா இருக்கு, இந்த மருத்துவமனையோட சேவை மக்களுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்களோட வரிப்பணத்துல இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுல புதுசா கட்டிடங்கள்லாம் கட்டினாங்க. அப்ப இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்கார்டுக்கு மட்டுமே, அதாவது விளம்பரத்துக்கு, பேப்பர்ல வர்றதுக்கும் மீடியாக்கள்ல ஊடகங்கள்ல காமிக்கிறதுக்கும் நாங்க இத்தனை கோடி செலவு பண்ணி இத்தனை கட்டிடங்களை திறந்து வச்சோம், முதல்வர் வந்து
வீடியோ காணொலி மூலியமாக திறந்து வச்சாரு. இந்த மருத்துவமனை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு பார்த்தாங்க. ஆனா பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பொதுமக்களோட தேவைகள் நிறைவேற்றப்பட்டதான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்ப நீங்க அரசு மருத்துவமனைகள், கல்விக்கூடங்களா இருக்கட்டும், இன்னைக்கு கல்வி நிலையங்களை பூரா மூடக்கூடிய சூழல்ல தானே இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது. அரசு எங்க அரசு கல்விக்கூடங்களை கல்வி நிலையங்களை புதுசா திறக்கிறாங்க. இருக்கக்கூடிய வாத்தியார்களுக்கே வேலையை வந்து டெம்பரரி போஸ்டிங்ல தான் போடுறாங்க, பெர்மனண்டா போடுறது இல்லை. இன்னும் ஒரு படி மேல போய் மாணவர்களோட சேர்க்கை குறையுதுன்னு சொல்லி திட்டமிட்டே வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு என்ன சொல்றது பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழல். ஏற்கனவே 200 பள்ளிக்கூடத்துக்கு மேல மூடிட்டாங்க இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. இன்னும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளையும் கூட மூடக்கூடிய ஒரு சூழல தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகளை எப்படி தரம் உயர்த்தி மாணவர்களின் சேர்க்கை எப்படி அதிகப்படுத்தணுங்கிற எந்த ஒரு திட்டமும் தொலைநோக்கு திட்டமும் கிடையாது. ஏன்னா அரசு பள்ளிகள் வந்து மாணவர்களின் சேர்க்கை அதிகப்படுத்தினா அவங்க வந்து அங்க வந்து ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்ப வேண்டியிருக்கும். ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்பணும்னா அவங்களுக்கு வந்து சம்பளத்தை உருவாக்கணும், அதுக்கான திட்டங்கள் உருவாக்கணும். அப்போ அதற்கு சம்பளம் கொடுக்கணும் தான் அரசுக்கு உற்பத்தியை பெருக்கணும், வருவாயை ஈட்டணும். இது எதுவுமே அவங்களோட சிந்தனையே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லா அவங்க கஜானால இருக்கக்கூடிய பணம் கடன் மக்கள்கிட்ட இந்த நாட்டோட வளங்களை கொள்ளையடிச்சு உலக வங்கிகள்ல கடன் வாங்கி அந்த பணத்தை பூரா எப்படி செலவழிக்கிறாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது வீண் செலவோட ஸ்பெண்ட் திருப்தி தான். ஃபுல்லா வந்து மக்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாக்குக்கு காசு, இன்னும் பாத்தீங்கன்னா பொங்கல் வந்தா தீபாவளி வந்தா இந்த அடிப்படை தேவைகளை கூட மக்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சோம்பேறிகளாக்கி அந்த சோம்பேறிகளின் மூலமா தான் இன்னைக்கு வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. அதான் நம்ம மாற்றுவோம் கண்டிப்பா. சரி சரி. நீங்க சொல்றத பார்க்கும்போது மாடல் அரசுங்கிறது ஒரு விளம்பர மாடல் அரசாவே இருக்குங்கிறது தான் தெரியுது. சேவை அரசியல் எதுவுமே இல்லை, விளம்பர அரசியல் மட்டும்தான், செய்தி அரசியல் மட்டும்தான். சேவை அரசியல்ங்கிறது இங்க இல்லவே இல்லை. முழுமையான செய்தி அரசியல் விளம்பர அரசியல் மட்டும்தான் இந்த திராவிட மாடலோட அரசியல். அவங்க அதாவது சொல்லுவாங்கல்ல, சாதனைகள் வந்து மக்கள் உணரணும், மக்கள் வெளியில வந்து சொல்லணும். ஆனா இங்க எந்த ஒரு சாதனையும் மக்கள் உணர்ந்ததெல்லாம் போல பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசால பல வேதனைகளையும் பல என்ன சொல்றது சோகங்களையும் தான் உணர்ந்திருக்காங்க. இதை வந்து எந்த ஒரு சாதனையும் மக்கள் உணரல. ஆனா இவங்க சாதனை செஞ்சு இவங்களா விளம்பரத்தை மறுபடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் விளம்பர அரசியல், செய்தி அரசியல். சரிங்க. நீங்க இவ்வளவு மக்கள் பிரச்சனைகளை சொல்லிட்டீங்க. இனி நீங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா இல்லைன்னா வர சட்டமன்றத்துல நீங்க ஜெயிச்சு வந்த பிறகு நீங்க இதெல்லாம் எப்படி கையாளுவீங்க? இந்த மக்கள் பிரச்சனைகளை உங்களுடைய தீர்வுகள் என்ன? அதாவது நான் முதல்ல சொன்னதான் மக்கள் பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு அரசியல்வாதியுமே வந்து வந்த உடனே அந்த அப்படி புரட்டி போட முடியாது. முதல்ல இதை மக்கள் புரியணும். அப்ப மக்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அடைவதுலதான் ஆரம்பிக்குது. அப்போ நாங்க வந்து முதல்ல என்ன செய்யறோம்னா மக்களோட பிரச்சாரம், மக்களுக்கான பரப்புரையில நம்ம என்ன சொல்றோம்னா அரசியல் என்பது என்ன அனைவருக்குமானது, அனைத்து உயிர்களுக்குமானது. அப்போ நம்ம அரசியல் வந்து எல்லாரும் பேசணும். இங்க வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து முழுமையான அரசியல் புரிதல் வரணும், முழுமையான அரசியல் விழிப்புணர்வு வரணுங்கிறத நாம ஒவ்வொரு மேடையிலையும் பேசுறோம், ஒவ்வொரு வீடு வீடா போய் சொல்லி பரப்புரையிலேயே அதைத்தான் சொல்றோம். அப்போ நாம வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்க மக்கள் வந்து உணரணும். ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஒரு அதிகாரம் அவனுக்கு வந்து ஒரு முழுமையான அதிகாரம் வந்து ஒரு தொகுதியில கொடுக்கப்படும் போது அந்த அதிகாரத்தின் கீழ் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியும், மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்துல எப்படி அவங்க குரலா ஒலிக்க முடியும், மக்களுக்கான குரலா ஒலிக்க முடியுங்கிறத மக்களுக்கு புரிதலுக்கு கொண்டாடணும். மக்கள் புரிதலுக்கு கொண்டாடும் போதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் உள்ள போகும்போது வந்து நான் ஒரு தவறு செய்யும் போது இங்க இருக்க மக்கள் வந்து என்னை கேள்வி கேட்பான். முதல்ல அந்த சூழல்ல வந்து மக்களை உருவாக்கணும். அப்ப அதற்கு தேவை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வை நாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாம வெற்றி பெறும் போது நம்ம தொகுதியில இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே வந்து ஒரு முழுமையான விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. அப்ப நான் வந்து ஒரு சரியான என்ன சொல்றது நிர்வாகத்தை சரியான சேவையை வந்து மக்களுக்கு வழங்காத போது மக்களே என்னை வந்து எந்த இடத்துல இல்லாம பொது இடத்துல இருந்து என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மக்கள் வந்துருவாங்க. மக்கள் கண்டிப்பா வந்து செம்மறி ஆடுகளாகவோ ஒரு அடிமைகளாகவோ இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில. இது நம்மளோட முதல் செயல். இந்த செயலின் மூலமாவே இங்க மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேறும். அப்ப மக்களுக்கான வரிப்பணங்கள் சரியான முறையில செயல்படுத்த முடியும். மக்களின் பிரச்சனைகளை நாம வந்து ஒவ்வொரு ஊருக்கும் இன்னைக்கு போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் பரப்புரை போகும்போது அவங்களோட அடிப்படை பிரச்சனைகள் சொல்றாங்க. அந்த அடிப்படை பிரச்சனைகளை வந்து மக்களே போராடி தீர்த்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம போன ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு பிரச்சனைகள் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஊர்ல குடிநீர் பிரச்சனை சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஊர்ல நியாய விலை கடைகள் பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுடுகாடு எரிமேடை பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு 2 சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை வந்து திட்டமிட்டு உருவாக்கி அந்த ஒரு சமூகத்தோட சுடுகாட்டுக்கு எரிமேடைக்கு சுடுகாட்டுக்கு வந்து இன்னொரு சமூக மக்கள் வந்து போக விடாதபடி வழியை கூட அடைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்தது இந்த திராவிட ஆட்சி. அப்போ இது எல்லாமே வந்து நாம வந்து இது வந்து ஒரு எளிமையான பிரச்சனைகள். இதை நம்ம வந்து அவங்களுக்கு புரிதல் உருவாக்கும் போது கூட அவங்களே வந்து போராடி அவங்க பெறக்கூடிய சூழல்ல வந்து இந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே நம்ம தீர்த்து விட்டுருக்கோம். இந்த பரப்புரைகளின் மூலியமாகவே ஒரு சாதாரண ஒரு மக்களை கூட்டி வச்சு மக்களுக்கான பெட்டிஷன் வந்து மக்கள் முன்னாடியே நம்ம எழுதி இதற்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வார்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீங்களே பேசணும், தீர்க்கணும். நீங்களே வந்து அந்த அரசாங்கத்தை, அந்த கவுன்சிலரை, அந்த நிர்வாகியா, அந்த பிரசிடென்ட், பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கட்டும், இல்ல
ஒன்றிய கவுன்சிலரா இருக்கட்டும், இல்ல ஒன்றிய சேர்மனா இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல எம்பியா இருக்கட்டும், அவங்ககிட்ட நீங்க வந்து மனுவை கொடுக்க தெரியணும், மனுவை எழுதணும், உங்க பிரச்சனைகளை வந்து நீங்க அவங்கள்ட்ட கோரிக்கையா வைக்க தெரியணும். கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கைக்கு வந்து அவங்க வந்து பதில் கொடுக்காத போது நீங்க ஒன்று திரண்டு அணி திரண்டு போராட்டம் செய்யணும். இதை எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கும்போது இப்ப நாம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, இதுக்கடுத்து அவங்களே செய்வாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அடிப்படை பிரச்சனைகள் வந்து மக்களே வந்து போராடி மீட்டுக்குவாங்க. அதான் சொல்லுவாங்களா, மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறது தான் உண்மையான தலைமை. அதை வந்து நாம வந்து இன்னைக்கு அரசியல் களத்திலையும் வந்து மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன செய்யணும்னு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சமூகத்தின் மேம்பாட்டுக்கு அடிப்படை தேவை வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகம் தேவை. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவுள்ள சமூகம், அறிவும் ஆரோக்கியம் தான் ஒரு சமூகத்தை வந்து உயர்ந்த நிலையை கொண்டு போகும். அப்போ அந்த கல்வி கூடங்கள் மருத்துவமனைகளை வந்து இப்ப இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் நம்ம தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப நாம வந்து வெற்றி பெற்று வரும்போது நம்ம தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கல்விக்கூடங்களையும் வந்து முழுமையா வந்து ஆய்வு செய்து அந்த அரசு கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் அத்தனை, அது கழிப்பறை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கட்டிட பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஆசிரியர் பிரச்சனையா இருக்கட்டும், இது அத்தனையுமே தீர்வு, அதை அத்தனையுமே வந்து தீர்த்து அந்த கல்விக்கூடம் வந்து முழுமையான மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அத்தனை அரசு பள்ளிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை தனியார் பள்ளிகளை விட சிறந்து செயல்படுறதுக்கு, வெறும் ரெக்கார்டிக்கலா இல்லாம, வெறும் வந்து பேப்பர்ல இல்லாம அந்த மாணவர்களை வந்து தனியார் பள்ளி மாணவர்களை விட சிறந்த நிலைக்கு வந்து நம்ம உருவாக்கி கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா மருத்துவமனைகள், அதான் சொல்றது, அறிவுள்ள ஆரோக்கியமுள்ள சமூகத்தை உருவாக்குறது தான் ஒரு தலைவனோட அழகு, தலைவனுக்கு அழகு. அப்போ ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம மருத்துவ கட்டமைப்பு வந்து இங்க எத்தனை மருத்துவர்கள், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை மருத்துவர்கள் இருக்கணும், எத்தனை செவிலியர்கள் இருக்கணும், அத்தனையும் திட்டமிட்டு அத்தனையும் வரைவு செய்து அந்த மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியா இருக்கக்கூடிய அத்தனை பணியிடங்களை நிரப்பி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை பழுவுல இருந்து நீக்கி, சாரி அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை மட்டும், அதுக்கப்புறம் அடுத்த மருத்துவர் வந்து அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்துருவாங்க. அப்படிங்கும் போது இவங்க வந்து மருத்துவ சேவையை வந்து வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு வந்து சிறப்பா தரமா வழங்க முடியும். அப்போ உங்க தனியார் மருத்துவமனையோட தேவையை குறைக்க வச்சு அரசு மருத்துவமனையிலேயே மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எளிமையா கிடைக்கிற மாதிரி, எந்த நேரம் போனாலும் 24 மணி நேரம் 24/7 கிடைக்கிற மாதிரி வந்து மக்களுக்கு செய்து கொடுக்கும்போது வந்து மக்கள் வந்து நோயாளிகள் வந்து தனியார் மருத்துவமனை நாடக்கூடிய ஒரு சூழல் வந்து இல்லாமே போகும். அரசு மருத்துவமனை தரமா மாறும். இன்னும் ஒருபடி, இது வந்து நம்ம ஆலங்குளம் தொகுதிக்குள்ள சொல்றோம், நம்ம முழுமையான ஆட்சி, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரும்போது நாம சட்டமே போடுவோம். ஏன்னா இங்க வந்து மக்கள் வந்து எந்த ஒரு தனி மனிதனோட வாக்குக்கும் வந்து மக்கள் வந்து கண்டிப்பா வந்து விலை போகக்கூடாது. தனி மனிதனோட வாக்கு இருக்கும், இல்லாம கூட போகும். நான் கொடுக்கக்கூடிய வாக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தா அதிகாரத்துக்கு வந்தா நிறைவேற்ற முடியுமாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா நான் சட்டமா போடணுங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அரசு ஊழியர்கள் அனைவரும், அதாவது கீழே இருக்கக்கூடிய பியூன்ல இருந்து மேல இருக்கக்கூடிய ஆர்டிஓ டிஆர்ஓ வரைக்கும், மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அனைவரோட குழந்தைகளை வந்து கட்டாயமாக தமிழ் வழியில தான் கல்வி கற்க வைக்கணும், கட்டாயமாக அரசு பள்ளியில தான் சேர்க்க வேண்டும் சொல்லி நம்ம அரசு சட்டம் ஒரு சட்டம் பிறப்பிக்கும். சட்டத்தின் மூலியமா தான் மக்களுக்கு, ஜனநாயக நாட்டுல மக்களுக்கு பாதுகாப்பு வந்து சட்டம் தான், எந்த ஒரு தனி மனிதனும் கிடையாது. தத்துவமும் சட்டமும் மட்டும்தான் மக்களை பாதுகாக்கும். அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சி உண்மையிலேயே மக்களுக்கு தேவையானதை சட்டமா ஏற்றுறாங்களோ அந்த சட்டத்தின் மூலியமா மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அந்த சட்டம் ஏற்கக்கூடிய அதிகாரிகள், அரசியல்வாதிகளை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்களோட வாழ்வு எதிர்காலம் வந்து மிக சிறப்பா இருக்கும். அந்த அடிப்படையில வந்து நமக்கு அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து அரசு ஊழியர்களுமே வந்து அரசு கல்வியில தான் அரசு கல்விக்கூடங்கள்ல தான் படிக்கணும், அரசு மருத்துவமனைகள்ல தான் மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சட்டமா ஏற்றும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க தன்னாலே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனை சரி, அரசு கல்விக்கூடமும் சரி, தனியாரை விட மிக சிறந்த அளவுக்கு தரமா மாறிடும். இதை வந்து நம்ம ஆட்சிக்கு வரும்போது உறுதியா செய்வோம். நாம ஜெயிக்கும் போது ஆலங்குளம் மருத்துவம் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளும் சரி, அரசு மருத்துவமனைகளும் சரி, மக்களின் முழுமையான பயன்பாட்டிற்கு நம்ம சட்டமன்ற மேம்பாட்டு நிதி மூலியமா மட்டுமே கொண்டாட முடியும். அதை கொண்டாந்துருவோம். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி நம்ம அதிகாரத்துக்கு கீழே வராதது, நம்ம அதிகாரத்தை தாண்டி இருக்கக்கூடியதை வந்து மக்களின் விழிப்புணர்வோட மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு சாராய கடையா இருக்கட்டு, இங்க இருக்கக்கூடிய அத்தனை சாராய கடைகளும் மக்களை முன்னிறுத்தியே போராடி அந்த போராட்டத்தின் மூலியமா கட்டாயமா அத்தனை சாராய கடைகளும் கண்டிப்பா நாங்க மூடுவோம். ஒண்ணு, புதுசா ஏதோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் மணமகள் மன்றம் பேர்ல வந்து சாராய விற்பனை வந்து ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு வந்து இவங்க திறந்துட்டு இருக்காங்க. இதை வந்து திறக்க முடியாதபடி நம்ம வந்து மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி கண்டிப்பா அதை நிச்சயமா வந்து மூடுவோம். புதுசா எந்த ஒரு மணமகள் மன்றமும் கண்டிப்பா வந்து ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள உறுதியா அனுமதிக்க மாட்டோம், டாஸ்மாக் அனுமதிக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்ப என்ன சொல்றது, ரேஷன் கடையில வந்து பொருட்கள் வந்து தரமா வழங்குவதற்கு வந்து நீங்க கொள்முதல் நிலையங்கள் வந்து நம்ம அங்கங்க அமைச்சு அந்த கொள்முதல் நிலையங்களை வந்து நம்ம அதிகாரிகளை வச்சு ஆய்வு செய்வதற்கு நாம வந்து நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய நிலைமை இல்லை. இது ஒரு முறை நடந்தா தவறு, பல ஆண்டு காலமா இது நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையுமே பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியை கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த நெல் பாத்தீங்கன்னா விவசாயத்துல நேரடி கொள்முதல் தான் பண்றாங்க. கொள்முதல் பண்ணும்போது இருக்கக்கூடிய நெல் வந்து தரமா தான் இருக்குது. ஆனா அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய நெல் வந்து ரேஷன் கடைக்கு அரிசியா வரும்போது ஏன் இவ்வளவு கேவலமா வருது, மக்கள் பயன்பாட்டுக்கு மக்கள் சாப்பிட முடியாத ஒரு அரிசியா கொண்டாடுறாங்கன்னா
அப்ப இதுல நடுவில் நடக்கக்கூடிய முறைகேடு தான் என்ன? அப்ப அந்த முறைகேடை வந்து முழுமையா ஆய்வு செய்து அந்த முறைகேடெல்லாம் தடுத்து அந்த நெல் கொள்முதல்ல இருந்து ரேஷன் கடைக்கு வரக்கூடிய அரிசி வரைக்கும் முழு தரமா கொண்டு வந்து மக்களின் முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். இது ஏன் அப்படின்னு நான் இதை அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு முறை நடந்தா தவறு, ஒவ்வொரு முறையும் நடந்தா இது முறைகேடு. அப்ப இந்த முறைகேடுல பெரிய பெரிய புள்ளிகள் இணைஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமா பெரிய லாபம் அடைகிறாங்க. இந்த அரிசியை வந்து ஏதோ வியாபாரம் பண்றாங்க, இந்த அரிசியை வந்து முறைகேடா வந்து கொள்முதல் பண்ணி மிகப்பெரிய அளவுல வந்து பணம் லூட் பண்றாங்கிறது நமக்கு தெரியுது. அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி முழுமையான, ஏன்னா இதனால மக்களோட வரிப்பணம் எவ்வளவு வீணாகுது. ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 20 கிலோ கொடுக்குறாங்க மாசம். தமிழ்நாட்டுல வந்து 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு. 2.25 கோடி ரேஷன் அட்டைக்கு வந்து ஒரு அட்டைக்கு 20 கிலோ கொடுக்குறாங்கன்னா ஒரு கிலோ வந்து 20 ரூபா போட்டா கூட ஒரு குடும்பத்துக்கு 400 ரூபாய் மாசம். இப்ப எத்தனாயிரம் கோடி பணத்தை வந்து வீணடிக்கிறாங்க மக்கள் பணத்தை. இந்த பணங்கள்லாம் எங்க போகுது? அப்ப இந்த கொள்ளை இது வந்து மிகப்பெரிய கொள்ளை, ரேஷன்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். நம்ம தொகுதிக்குள்ள நம்ம வந்து அந்த முறைகேடுகளை வந்து சரி செய்யும் போது இதை பார்த்து ஒவ்வொரு மக்களுமே வந்து அந்தந்த தொகுதி எம்எல்ஏவை அந்தந்த தொகுதி பிரதிநிதியை வந்து அவங்க சட்டை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. நம்ம தொகுதிக்குள்ள நம்ம வெற்றி பெறும்போது நம்ம தொகுதிக்குள்ள ஒரு மாடலையும் கொண்டு வந்துடலாம். இதை ஒரு மாதிரி தொகுதியா நம்ம மாத்தி காட்டும் போது ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய மக்களும் வந்து தன்னாலே வந்து தன்னெழுச்சியா வந்து அவங்க கிளர்ச்சி எழுந்து அவங்களோட பிரதிநிதியை வந்து சட்டையை பிடிச்சு கேட்பாங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. நாம வந்து வெற்றி பெறும்போது இங்க அடிப்படை பிரச்சனையா நான் பாக்குறது வந்து கல்வி, மருத்துவம் தான். அதற்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த கிராமப்புற உட்கட்டமைப்புகளை சரி செய்யறதுக்கு வந்து அந்த கிராமப்புற மக்களை நாம வந்து அவங்களை தூண்டி விட்டாலே போதும். தூண்டி விடுறதுங்கிறது அரசியல் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு கொடுத்து அவங்க பிரச்சனை அவங்களே சரி செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம கொண்டு வரோம். அந்த விழிப்புணர்வு வந்து மக்கள் ஃபுல்லாவே மக்களை தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கொடுத்துரும். அத்தனை கிளைகளையுமே நம்மளோட உறுப்பினர்கள் இருப்பாங்க, நம்ம நாம் தமிழர் கட்சியோட கிளை செயலாளர்கள் இருப்பாங்க. அவங்க மூலியமா அந்த பிரச்சனைகளை அந்த ஊர் மக்களோட துணையோடு நாம வந்து அதை சரி செய்ய முடியும். ஒரு வளமான ஆலங்குளத்தை நம்மளால உருவாக்க முடியும். அதை உருவாக்கி காட்டுவோம். ஒரு தெளிவான தீர்வு சொல்லியிருக்கீங்க. அதுலயும் எனக்கு வந்து நீங்க சொன்னது நல்லா பிடிச்சிருந்து. அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. மக்களை வந்து அரசியல் படுத்தணுங்கிறது. உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீங்க தட்டி கேட்கணுங்கிறது, யாரா இருந்தாலும் கேட்கணுங்கிறது, அது வித்தியாசமா நல்ல நல்ல ஒரு தீர்வுகள். அதன் மூலியமா மட்டும்தான் நம்ம தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னா தனி மனிதன் வந்து பதவி அதிகாரம் வரும்போது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம மக்களை விழிப்புணர்வு அடையும் போது நம்மளால மாற முடியாது. அப்பதான் சரியான தலைமை. மக்களை இன்னைக்கு வந்து மக்களை கோமாளியா வச்சுக்கிட்டு அந்த கோமாளிகளின் மூலியமா தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறத, அதிகாரத்தை பிடிக்கிறத வந்து இன்னைக்கு அரசியல் வெற்றியா இந்த திராவிட கட்சி நினைச்சிட்டு இருக்கு. அது இல்ல. முழுமையான அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்களின் வாக்குகளையே பெற்று அரசியல் அதிகாரத்துக்கு பெறுவதுதான் உண்மையான ஜனநாயகத்துக்கான அடிப்படை. அதை நாம வந்து உறுதியா செய்யணுங்கிறத நான் முழுமையா நம்புறேன். அதன் மூலியமா மட்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியுங்கிறதே நான் நம்புறேன். நல்லது. அடுத்த கேள்வி வந்து 2021 தேர்தலுக்கும் இப்ப இருக்கிற இப்ப வரக்கூடிய தேர்தல் 2026 உங்க தொகுதியில வந்து நாம் தமிழரோட வளர்ச்சி இல்லைன்னா நீங்க மக்கள்கிட்ட போய் பார்க்கும்போது மக்கள் உங்களை வரவேற்கிறது எப்படி இருக்குது? இன்னொன்னு வந்து நம்ம அண்ணன் இப்போ திருச்சி மாநாடெல்லாம் போட்டிருந்தாங்க, எழுச்சிமிகு மாநாடு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க தான் அங்க களத்துல இருக்கிறீங்க. ஸோ 2026 மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? டிராஸ்டிக் குரோத்னா அபரிவிதமான வளர்ச்சி. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பிதான் நிக்கிறாங்க. ஆனா அந்த மாற்றம் எதுங்கிறது தான் ஒரு சில மக்களுக்கு புரியாம இருக்கு. நிறைய மக்களுக்கு, அதுவும் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாற்றம் என்பது வந்து சொல்லல, செயல். அந்த செயலை வந்து காமிச்சிருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தாங்கிறத வந்து பெரும்பான்மையான மக்கள், பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள், நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு கிராம வாரியா வந்து மக்களை போய் சந்திச்சு மக்கள்கிட்ட வந்து நம்மளோட அரசியல் கொள்கைகளை சொல்லும் போது வந்து முழுமையான ஒரு மாற்றத்தை நம்ம 2026 தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். நாம வந்து வெற்றி பெறலாம். இது வந்து மக்கள் நாங்க போன இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஊர் கிராமங்களை வந்து நேரடியா மக்களை போய் சந்திச்சிட்டோம். நேரடியா மக்களை சந்திச்சு பரப்புரை செஞ்சோம். டோர் பிரச்சாரம், கிட்டத்தட்ட வீடு வீடா வந்து திண்ணை பிரச்சாரம் மாதிரி நம்ம வந்து போயிட்டோம். நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே 6 மாசத்துக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நாம வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து வேட்பாளராக அறிவிச்சது இன்னைக்கு அங்க 1 மாசம் 2 மாசம் தான், 1.5 மாசம் இருந்தாலும் கூட நம்ம ஆரம்பம் தொகுதியை கூட நம்ம 5 வருஷமும் நம்ம 24/7 24 நம்ம வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல வந்து நம்ம பொதுக்கூட்டங்கள், கொள்கை விளக்க கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் போட்டுட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த தேர்தல் பொறுப்புறையாவே நாம வந்து கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகும்போது வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஆட்பிரிச்சு நம்மளை வரவேற்கிறாங்க. நம்மளதான் மாற்ற அவங்க சிந்திக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் வந்து 2021 தேர்தலுக்கு நீங்க எங்க ஊருக்கு வரவே இல்லையப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லா ஊர்லயும் 50 பேர் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 50, 150, 200 மாறி நிக்குது. அப்ப அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க இது வரைக்கும் எங்க ஊருக்கு வரல அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சி மேல அவங்க வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு இதுதான். அந்த 150, 200 இப்ப ஏன் வரும் அப்படிங்கிறன்னா, அந்த 50ல இருந்து 150, 200 ஏன் வருங்கிறன்னா, அவங்க ஏற்கனவே 200 பேர் இருந்தாங்க.
ஆனா நாம யாரும் உள்ள போகாததுனால அந்த கடைசி கட்டத்துல அந்த திமுக கையாளக்கூடிய அந்த பணம் அரசியல் அவங்க கையில 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுக்கும்போது கை நீட்டி காசு வாங்கிட்டோமேங்கிற ஒரு மனநிலையில பெருந்தன்மையில தமிழர்களோட பெருந்தன்மையை தான், தமிழர்களோட அறியாமையை தான் அவங்க வந்து அரசியல் வெற்றியா அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க இதுவரைக்கும். அந்த காசை கொடுக்கும்போது மக்கள் பெருந்தன்மையா வந்து நம்ம காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறாங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நாம வந்து மக்களை நேரடியாக சந்திச்சு நம்ம கருத்தியலை சொல்ல அவங்க காசை வாங்கினாலும் கூட நம்ம கருத்தியலை வந்து அவங்க செஞ்சுக்கிறாங்க. நாம வந்து வீட்டை போய் பார்த்ததான் அவங்க செஞ்சுக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க வந்து களத்துல பயங்கரமா களமாடி இருக்காங்கிறத உணர்றாங்க. அப்போ முழுமையான புரிதலுக்கு வராங்க. இது வந்து மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நிலைமை. இன்னைக்கு மாநாடை பார்த்தது பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியாவே மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டாங்க. சாரசத்தையே வராங்க. நம்ம ஊருக்கு உறுப்பினரா நிறைய பேர் வராங்க. அவங்களா போன் அடிக்கிறாங்க, வேட்பாளர் நீங்க தானே, நாங்க இந்த மாதிரி எங்க ஊர்ல இத்தனை பேர் கட்டமைப்புக்கு இருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்கிடலாம், நீங்க வந்தீங்கன்னா ஒரு பரப்புரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கூட நான் ஒரு மணி நேரத்துல ஒரு ஊருக்கு போண்டி இருக்கு. அவங்களா கூப்பிடாங்க. இந்த சொல்றதுல டிராஸ்டிக் குரோத், அபரிமிதமான வளர்ச்சி நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி இந்த முறை மாநாட்டுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவுல இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலுமே நாம வந்து அந்தந்த வேட்பாளருக்கு வைக்கக்கூடிய நம்ம கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நம்ம பெரியார் கிடையாது. இருந்தாலும் நம்மளோட ஒரு ரெக்வஸ்டாவே வச்சுக்கலாம், வேண்டுதலாம். மக்களை போய் சந்திச்சீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து நம்மளை ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எல்லா மக்களையும் போய் சந்திங்க. ஒதுக்கப்பட்ட கிராமங்கள், இன்னும் சொல்ல போனா வந்து அரசியல் அதிகாரம்னா என்னன்னே தெரியாத மக்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மக்களை நீங்க சந்திங்க. அந்த மக்கள் நம்மளோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் நம்மளோட அரசியல் புரிதல், நம்மளோட அரசியல் பார்த்து அவங்க வந்து அவங்க ஒரு அரசியல் தெளிவு பெற்று நம்ம எப்போ வருவோங்கிறத எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அந்த மக்களெல்லாம் நம்ம சந்திச்சு அவங்களெல்லாம் நம்ம வந்து நம்மளோட தொண்டர்களா, நம்மளோட வாக்காளர்கள் நம்ம சொல்லக்கூடாது, அவங்கள முழுமையான அரசியல் புரிதலுக்கு உள்ளாகும் போது அவங்க வந்து கட்டாயமா நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய அளவில் ஆதரிப்பாங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வந்து தேர்தல் ரிசல்ட் நமக்கு காட்டும். ரொம்ப மகிழ்ச்சி, கேட்கவே நெகிழ்ச்சியா இருக்கு. ஏற்கனவே நீங்க வந்து ஆலங்குளம் மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு ஆலங்குளம் மக்கள் எதற்கு நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இந்த எலெக்ஷன்ல? ஆலங்குளம் தொகுதியில ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே ஒரு நல்ல ஆட்சி. இங்க நடக்கக்கூடிய வளக்கொள்ளை, கல்குவாரி பிரச்சனை, ஆலங்குளம் தொகுதியிலும் குறிப்பா வந்து கல்குவாரி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. இந்த கல்குவாரி பிரச்சனை எல்லாமே தீர்த்து உண்மையிலே மக்களுக்கு ஒரு சரியான எதிர்காலத்துக்கு வந்து எதிர்கால சந்ததியினருக்கு வந்து ஒரு சரியான ஒரு சமூக வாழ்க்கை, ஒரு இந்த மண்ணுல வந்து தூய காற்றோட, தூய குடிநீரோட, ஒரு சுகாதாரம் உள்ள ஒரு முழுமையான சுகாதாரத்தோட ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க வந்து கட்டாயமா நாம் தமிழர் கட்சி தான் ஆதரிக்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுது. அனைத்து உயிர்களும் வாழ்ந்தாதான் மனிதன் வந்து வாழ முடியும். இங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் வந்து மனிதர் இல்லாமல் வாழும். ஆனா மரம் செடி கொடிகள் இல்லாமல், மற்ற உயிரினங்கள் இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. இந்த உயரிய தத்துவம், இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இதான் உண்மை. அப்படிங்கும்போது வந்து அந்த உண்மையை வந்து தத்துவமா இன்னைக்கு மக்கள் மத்தியில பரப்பி அந்த உண்மையின்படி, அந்த தத்துவத்தின்படி அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. அப்ப இந்த மண்ணுல எதிர்கால தலைமுறைகள் வந்து ஒரு தூய வாழ்க்கை, ஒரு என்ன சொல்றது, தூய வாழ்க்கை, சுகாதாரமான வாழ்க்கை, தூய குடிநீரோட, முழுமையான ஆரோக்கியத்தோட இந்த மண்ணை வாழணும்னா நீங்க வந்து ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இல்லாத பட்சத்துல இவங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தரமா இல்ல, அரசு கல்விக்கூடங்கள் தரமா இல்ல. முக்குடல்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து பீடி சுற்றும் தொழிலாளர்களுக்கு சொல்லி ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனை வந்து செயல்படவே இல்லை சொல்ல போனா. அது வந்து மக்களுக்கு தேவையான எந்த ஒரு வசதியும் அங்க இல்ல, நோயாளிகளுக்கு தேவையான எந்த வசதியுமே இல்லை. அப்போ அந்த அந்த மருத்துவமனைகள் எல்லாம் முழுமையான தரத்தோட மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரிக்கணும். இங்க இருக்கக்கூடிய இயற்கை வள கொள்ளை, கனிம வள கொள்ளை, இந்த கல்குவாரி பிரச்சனைகள், ஊருக்கு ஊர் கல்குவாரிகள், ஊரை சுற்றி போல கல்குவாரிகள், ஊருக்குள்ள போல டாஸ்மாக். அப்ப இது எதுவுமே இல்லாத ஒரு தூய இந்த ஆலங்குளத்தை, சுத்தமான ஆலங்குளத்தை, ஆரோக்கியமான ஒரு ஆலங்குளத்தை நீங்க படைக்கணும்னா நீங்க ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம மட்டும்தான் வந்து மக்களுக்கான, மண்ணுக்கான, உயிர்களுக்கான அரசியலை பேசுவோம். அவங்க வந்து வெறும் 1000 ரூபாய் 500 ரூபாய் அந்த வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அந்த கொள்ளையெல்லாம் மறைச்சு மக்கள்கிட்ட வாக்கை எப்படியெல்லாம் வாங்க முடியுமோ, மக்களை எப்படியெல்லாம் முட்டாளா வைக்க முடியுமோ, மக்களை எப்படியெல்லாம் தன்மானம் இழந்த ஒரு சோம்பேறிகளா ஆக்க முடியுமோ அதுக்கான திட்டங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. 1000 ரூபாய் தருவோமா, 500 ரூபாய் தருவோமா, 2000 ரூபாய் தருவோமா, 10,000 ரூபாய் தருவோமா, எங்க இருந்து தருவாங்க? அதை மக்கள் சிந்திக்கணும்ல. நமக்கான வருவாய் எங்க இருக்கு, அந்த இழப்பை எங்க இருந்து ஈட்டுறது? இன்னும் ஒரு படி மேல போய் 10,000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டுலாம் எடப்பாடி சொல்றாரு. எங்க இருந்து கொடுக்க முடியும்? இனி வந்து உலக வங்கியே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்கறத நிறுத்தும். இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து கண்டிப்பா கடன் கொடுக்காது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. ஆண்டுக்கு வட்டிக்கு கடன், என்னது, கடனுக்கு வட்டி செலுத்துறது மட்டும் 1 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட பட்ஜெட்டே 2 லட்சம் கோடி தான். இல்ல கடனே 1 லட்சம் கோடி போயிடுச்சு அப்படின்னாக்கி அப்ப நம்மளோட திட்டங்கள் எப்படி மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்த முடியும்? இது எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப சொல்றாங்கல்ல 2000 ரூபாய் தருவேன், 1000 ரூபாய் தருவேன், அதுவே அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான நிதியை அவங்க இல்ல, கொடுக்கவும் மாட்டாங்க, இனி கடனும் கொடுக்க மாட்டாங்க. அதனால மக்கள் சிந்திச்சு கட்டாயமா நமக்கு வாக்கு செலுத்தணும். ஒரு எதிர்கால ஆரோக்கியமான ஆலங்குளத்தை படைக்கிறதுக்கு வந்து நீங்க ஆதரிக்க வேண்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் தான். மக்கள் நல்லவர்களை கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. சரி,
கடைசி கேள்வியா உலக தமிழர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? உலக தமிழர்கள் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை விரும்பி உலகம் முழுக்க, அதாவது உலகில சொல்றது தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை. ஆனா தமிழர்களுக்கு என்று ஒரு தனி நாடு இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். உலக தமிழர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நம்ம தமிழ் தேசிய அரசியலை மையமா வச்சு களமாடக்கூடிய நாம் தமிழர் கட்சி சரி, நம்மளோட தத்துவமான தமிழ் தேசியத்தை தலைமை பீடத்துக்கு ஏற்றிடணுங்கிறதுக்காக உலக தமிழர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அரும்பாடுபட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நாம இங்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டுல ஒரு மரமா வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அந்த வேரா இருக்கக்கூடிய, இன்னைக்கு வெளியில தெரியாம வேரா இருக்கக்கூடிய இந்த உலக தமிழர்களை தான் நான் பாக்குறேன். ஏன்னா வேர் வெளியில தெரியும் போது மரம் பற்றும். அந்த வேர் ஆரோக்கியமா இருக்கிறது மண்ணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். அந்த மண்ணுக்குள்ள அதை வெளியில தெரியாம இருக்கக்கூடிய வேரா இருக்கிறது இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு வேரா இருக்கிறது உலக தமிழர்கள் தான், அவங்களோட பங்களிப்பு தான். அதனால அந்த உலக தமிழர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். உங்களோட ஆதரவுக்கு இங்க நாங்க களமாடுறது ஒரு துளி கூட வீணாகாது. நீங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆதரவுமே ஒரு துளி கூட வீணாகாத அளவு நாங்க இன்னைக்கு களத்துல கண்டிப்பா மக்களுக்காக, உங்களுக்காக மக்களோட அரசியலை மக்களுக்கான அரசியலா மாத்தி மக்களுக்கு முழுமையான விழிப்புணர்வு பெற வச்சு தமிழ் தேசியத்தை நம்ம கட்டாயமா தலைமை பீடத்துக்கு அனுப்புவோம். அதற்கு முதல்ல எங்களுக்கு ஆதரவு கொடுக்க உலக தமிழர் அனைவருக்கும் நமது நன்றிகள். உலக தமிழ் உங்களுடன் எப்பொழுதும் நிற்பார்கள். உங்க தேர்தல் பணி நேரத்துல எங்களுக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.